வணக்கம். நான் காலூர் லோகித் குமரன் 5ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவன். நான் இங்கே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனையாம் ராணி வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசப் போகிறேன். இவர் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் செக்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரே பெண் வாரிசாக பிறந்தார். ஆனால் இவர் ஆண் வாரிசு போலேயே வளர்க்கப்பட்டார். கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய இவர் குதிரை ஏறுதல், யானை ஏற்றம், அம்பு விடுத்தல், சிலம்பம் மற்றும் ஆயுத பயிற்சிகளையும் பயின்றார். தமிழ், உருது, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளையும் கற்றுத் தேர்ந்த இவர் 1746ஆம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னரான முத்துவடுகநாத தேவரை மணந்து கொண்டார். 20 ஆண்டு கால வாழ்க்கை இவருக்கு இனிமையாக சென்றது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டின் ஒவ்வொரு பக்கங்களாக ஆக்கிரமிக்க தொடங்கினர். மேலும் ஆளும் மன்னர்கள் அனைவரையும் வரிகட்டச் சொல்லி கட்டாயப்படுத்தி வந்த நிலையிலே மன்னர் முத்துவடுகநாத தேவர் மட்டும் வரி பணத்தை செலுத்த மறுத்தார். அதனால் கோபமடைந்த வெள்ளையர்கள் ஆற்காட்டு நவாபின் துணையுடன் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் முத்துவடுகநாத தேவரையும் மறைந்திருந்து தாக்கினர். இந்த தாக்குதலில் முத்துவடுகநாத தேவர் மட்டும் இறந்தார். அங்கிருந்து தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் பல படைகளை அமைத்தார். அதில் வாள்படை, வளரிப்படை, பெண்கள் படை மிகவும் முக்கியமானவை. வாள்படைக்கு தலைமையேற்றவர் சின்ன மருது, வளரிப்படைக்கு தலைமையேற்றவர் பெரிய மருது, பெண்கள் படைக்கு தலைமையேற்றவர் குயிலி. பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என்ற பெயர் சூட்டினார் வீரமங்கை வேலுநாச்சியார். வெள்ளையர்களை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கொடி நாட்டியுள்ளார். மறு சகோதரர்களின் துணை கொண்டு மும்மண்ணை தாக்குதல் நடத்தி தன்னுடைய 50வது வயதிலே வெற்றி கொடி நாட்டினார். இவர் 1796ஆம் ஆண்டு காலமானார். என்னுடன் தோழியாய், தங்கையாய், தாயாய், சகோதரியாய், சதுரங்க பயிற்சியாளராய் பயணிக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். KL லோகித் குமரன், 5th ஸ்டாண்டர்ட், ஆனூர் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். காலூர் லோகித் குமரன், 5ஆம் வகுப்பு, ஆனூர் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திருப்பூர் மாவட்டம்.